ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து Infinix Note 30 5G மொபைலில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸ் ஃபீச்சர்ஸை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய Infinix Note 30 5G மொபைலில் அப்பீரன்ஸில் இருக்கக்கூடிய ஃபீச்சரை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாட்டமில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐகான் டிஸ்பிளே ஆகும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அப்பீரன்ஸ் தான். அப்பீரன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த அப்பீரன்ஸ்குள்ள ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கிறது ஐகானோட சைஸ். அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஹோம் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும். அந்த ஹோம் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற அந்த ஐகானோட சைஸ் எவ்வளவு பெருசு உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படிங்கறத இங்க சொல்ல போறோம். ஸோ டிஃபால்ட்டாவே 100% இருக்கும். என்லார்ஜ் பண்ணி பெருசா வைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே பாருங்க, இந்த 110 120 இருக்கு. அதை மூவ் பண்ணி பாருங்க, உங்களோட ஐகானோட சைஸ் வந்து உங்களுக்கு பெருசா இருக்கும். இல்ல நீங்க ஸ்மால் சைஸ்ல பண்ணணும்னா கூட 90 80 அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்மால் சைஸ்ல பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டா, அதாவது உங்களுடைய ஹோம் ஸ்கிரீன்ல நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுல ஒவ்வொரு பேஜா டிஸ்ப்ளே ஆகும். நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு பேஜும் மூவ் ஆகும். இந்த ஒவ்வொரு பேஜும் மூவ் ஆகுறதுக்கு உண்டான டிரான்சிஷன், அதாவது அனிமேஷனோட எஃபெக்ட் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப செட் பண்ண போறோம். அதுதான் பேஜ் டர்ன் எஃபெக்ட்ங்கிறது. இதை கிளிக் பண்ணுங்க. ஸ்லைடு, ஓவர் ஸ்லைடு, கேஸ்கேட், கியூப், ரொட்டேட், தம்பிள் அப்படின்னு இருக்கு. இதுல ஒவ்வொன்றா நீங்க செலக்ட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொட்டேட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டு டோட்டலா வெளியே வந்துடுறேன். ஸோ வெளியே வந்துட்டு இப்போ நான் வந்து லெஃப்ட் டு ரைட் நீங்க ஒவ்வொரு பேஜை நான் மூவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு பாருங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி ரொட்டேட் ஆகி மூவ் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல வேணும் அப்படிங்கறத இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெஸ்க்டாப் கிரிட். ஹோம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்? 4 காலத்துல 6 ரோ வரைக்கும் வேணுமா, இல்ல 5 காலத்துல 6 ரோ வரைக்கும் வேணுமா? இதுல இருக்கிறத கொடுத்து பாருங்க. 6/4 அப்படிங்கறத வந்து இப்ப டிஃபால்ட்டா நம்மளோட டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்குது. இதே இது நம்ம 6/5 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அதுலயே ஐகான் காலம்ஸ் வித்தின் ஃபோல்டர். ஒரு ஃபோல்டருக்குள்ள எத்தனை காலம் இருக்கணும்? 4/3 4/4 அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் எத்தனை காலத்துல எவ்வளவு ரோ வேணும் அப்படிங்கிறது தான் இங்க மென்ஷன் பண்ண போறோம். இப்போ ஐகானோட காலம் 2 டைப்ஸ்ல கொடுத்துருக்கு. 4/3 அப்படிங்கறத நான் சூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு பாருங்க. இப்போ 3 காலம் மட்டுமே டிஸ்ப்ளே ஆகும். 4 ரோ இங்க டிஸ்ப்ளே ஆகுது இல்லைங்களா? இப்போ நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் சேம் லாங் பிரஸ் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு அப்பீரன்ஸ்ல போயிட்டு சேம் ஐகான் காலம் வித்தின் ஃபோல்டருக்குள்ள 4/4 அப்படிங்கறத சூஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, 4 ரோல டிஸ்ப்ளே ஆகுது. அடுத்து சேம் இந்த அப்பியரன்ஸ்க்குள்ளேயே டெக்ஸ்டோட கலரை நீங்க மாற்றணும். ஆட்டோ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வச்சிருக்கக்கூடிய பேக்ரவுண்டோட வால்பேப்பருக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் கலர்ல உங்களுக்கு டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஜஸ்ட் பிளாக்னு நான் கொடுத்துட்டு வெளியே வந்து பார்க்குறேன். பாருங்க, உங்களோட டெக்ஸ்டோட கலர் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு கீழேயே பிளாக்ல சேஞ்ச் ஆயிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.